வணக்கம். குரு பயிற்சி பலன் பற்றி பேசுகிறோம். குரு பயிற்சி பலன் அதாவது இது வரைக்கும் கன்னி ராசி வரைக்கும் பேசியிருக்கிறோம். இப்போ துலா ராசி குரு பயிற்சி பலன் பேசுகிறோம். துலா ராசிக்கு பொதுவாகவே இப்போ 9ல் குரு இருக்குது. 9ல் குரு உட்காந்து 5 ராசி 5ஆம் பாரியம் 7ஆம் பாரியத்தையும் 9ஆம் பாரியத்தை பார்க்கறதுனால இந்த குரு பயிற்சியே துலா ராசிக்கு ஒரு யோகமான பயிற்சி தான். பட் என்னென்னா இப்போ வர்ற குரு பயிற்சி 10க்கு போடுறாருங்க, ராசிக்கு 10 உச்சமாகிறார். அதாவது 12 வருஷத்துக்கு ஒருக்கா குரு உச்சமாவார். இந்த குரு இப்போ 10க்கு கடகத்தில் போய் உட்காந்து உச்சமாகி 2ஆம் இடம் சொல்லக்கூடிய குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம், தனஸ்தானம் சொல்லக்கூடிய 2ஆம் இடத்த குரு பார்க்குறதும், 4ஆம் இடத்த குரு பார்க்குறதும், நோய் நொடி கடன் சத்ரு வியாதின்னு சொல்லக்கூடிய 6ஆம் இடத்த குரு பார்க்குறது ஒரு விசேஷ பார்வை. இதாகவே இப்போ 12 வருஷத்துக்கு ஒருக்கா எல்லா ராசிக்குமே பொதுவாக குரு உச்சமாகிறது ஒரு விசேஷமுங்க. அது குரு உச்சமாக இருக்கிறாரு, 10ல் உட்காந்துருக்கிறாரு. 2ஆம் இடம்ங்கிறது குடும்பம், அதாவது குழந்தைங்க, அதாவது வயசுக்கு தகுந்த மாதிரி. 2ஆம் இடம்ங்கிறது இப்போ பேரண்ட்ஸு. 2ஆம் இடம்னா தனம், பொருளாதாரம், குடும்பம், வீடு, மண்மனை, வாகனம், இந்த மாதிரி அமைப்புகள் எல்லாம் உங்களுக்கு இது வரைக்கும் இல்லைன்னா காட்டுங்க. 2ங்கிறது குடும்பம் அபிவிருத்தி ஆகக்கூடிய வாய்ப்பு. குழந்தை கல்யாணம் மூச்சு, குழந்தை பாக்கியம் இல்லைன்னா குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அதாவது படிக்கிற எஜுகேஷன் நல்லா ரேங்க் போவாங்க. படிக்கிறதை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு அச்சீவ்மெண்ட்டான படிப்பு. அதாவது வயசுக்கு தகுந்த மாதிரி படிப்புகளெல்லாம் நல்லாயிருக்கு. குடும்பம் மொத்தத்தில் விருத்தி அடையக்கூடிய வாய்ப்பு. அதே மாதிரி டிகிரி 4ஆம் இடம்ங்கிறது வீடு, மண்மனை, வாகனம், கேரக்டர், அந்தஸ்து. வாகனம் இல்லாதவங்களுக்கு வாகனம் அமையும், வீடு இல்லாதவங்களுக்கு வீடு அமையும். இது வரைக்கும் ஒன்றுமே இல்லை, சைக்கிள் போயிட்டு இருந்தோம், இன்றைக்கி பைக் வாங்குவோம், பைக்கில் போயிட்டு இருந்தோம் கார் வாங்குவோம். அந்த மாதிரி ஒரு அமைப்புகளெல்லாம் காட்டு. இப்போ +2 முடிச்சவையா இப்போ என்ன எஜுகேஷன், என்ன படிக்கிறது அப்படிங்கிறது ஒரு தொழில் ரீதியான படிப்பு. டிகிரி ஹோல்டர் ஆகக்கூடிய வாய்ப்பு, பச்சங்களை வயல் போடக்கூடிய வாய்ப்பு. இந்த மாதிரி அவங்கவுங்க வயசுக்கு தகுந்த ஏற்றா போல் இந்த பலாபலன்களெல்லாம் மாறும். இந்த குரு பார்க்குற இடமெல்லாம் தோஷ நிவர்த்தினா. ரியலாகவே துலாம்ங்கிறது சுக்கரனுடைய வீடு. அசரர் குரு சுபகுரு உச்சமாகி 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. சுபகுரு உச்சமாகிறோம், அசரர் குருவுக்கு சுபகுரு 10ல் உட்காந்து உச்சமாகி 2ஆம் இடத்தை பார்க்குறாரு, 4ஆம் இடத்தை பார்க்குறாரு. 6ஆம் இடம்ங்கிறது நோய் நொடி கடன் சத்ரு வியாதி. இது வரைக்கும் பல கோடி ரூபா கடன் இருந்தால் கூட அந்த கடன் தவிடுபடியாகி அவங்க சிறப்பாக தொழில் செய்யக்கூடிய அமைப்புகள் எல்லாம். அதாவது இது வரைக்கும் தீராத நோயெல்லாம் தீர்ந்து போகக்கூடிய யோகங்களும் உண்டு. துலா ராசி பொறுத்த வரைக்கும் இந்த குரு பயிற்சி ஒரு சிறப்பான பயிற்சி. அதே மாதிரி சனி 6ல் இருக்குதுங்க. வெற்றி மேல் வெற்றி, எதை தொட்டாலும் வெற்றி. ஒரு 2 ஆண்டு காலம் 2028 வரைக்குங்க இந்த குரு பயிற்சி மட்டும் இல்லை, சனி பயிற்சியும் ஒரு ராஜயோகத்தை தரக்கூடிய பயிற்சி தான். யோகம்னா யோகம் துலா ராசி போல் யோகம் யாருக்குமே இல்லை. அப்படி ஒரு சிறப்பை தரக்கூடிய யோகம் இது. கோடீஸ்வர யோகம். குரு 10ல் இருந்தால் இது வரைக்கும் தொழிலே அமையாதவனுக்கு தொழில் சிறப்பாக அமையும். 10ல் ஒரு பாவியாவது இருக்கணுங்கிறது விதி. அப்போது அந்த துலா ராசிக்கு குரு 10க்கு பாவியாக போய் உட்காந்து உச்சமாகிறாருங்க. உச்சமாகிறது ஒரு பெரிய ராஜயோகத்தை தரக்கூடிய பயிற்சியாக தான் இருக்குது. துலா ராசி பொறுத்த வரைக்கும் சிறப்பம்சமான பயிற்சி. துலா ராசி பொறுத்த வரைக்கும் இந்த குரு பயிற்சி கோடீஸ்வர யோகத்தை, தொழில் யோகத்தை கொடுத்து மிகப்பெரிய அபிரிமதமான வளர்ச்சிகளெல்லாம் உருவாக்கக்கூடிய குரு பயிற்சியாக இருக்குன்னு சொல்லி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.